யார் சொல்றாங்க? தமிழ் மூதாட்டி அவை பாட்டி பல அருளாளர் ஞானிகள் மகான்கள்லாம் நம்ம அடியார்களுடைய பெருமையை தான் சொல்றாங்க. திருமூலரும் சொல்லுவார், வடமாட கோயில் பகைவர் கொண்டு அது நடமாடும் கோயில் நம்பருக்கு அங்கு ஆகா. நடமாடும் கோயில் நம்பர் கொண்டு அது வடமாடு கோயில் பகைவருக்குமாங்க. வடமாடு கோயில்னா உள்ள சிவம், நடமாடு கோயில்னா அடியார்கள். நடமாடு சிவம் அடியார்கள், படமா இருக்கக்கூடிய சிவம் அங்க உள்ள நாகநாதர். நாகநாதருக்கு போய் ஒரு 10 முறை இந்த அபிஷேகம் பால் அபிஷேகம் பண்ணால் அந்த புண்ணியம் 1 மடங்குன்னா, ஒரு அடியார்களுக்கு வயதார திரும்ப கொடுத்தோம்னா பல மடங்கு புண்ணியம். இந்த புண்ணியம் அங்க சாமிக்கு ஒரு மடங்கு புண்ணியம்னா, இங்க அடியார்களுக்கு செய்யக்கூடிய புண்ணியம் பல மடங்கு. ஏன்னா உள்ள இருந்து யார் சாப்பிட்றா? அங்க சாப்பிடுற அடியா சாப்பிடுறாங்க. நாங்க ஒரு 10 கூட பால் அபிஷேகம் பண்றோம், அங்க சாமிக்கு போய் அடியாருக்கு போய் சேருமா? சேராது. ஆனா இங்க ஒரு அடியாருக்கு ஒரு நல்ல டீ கொடுத்தோம்னா அந்த அடியாரும் மனம் புரியுவாரு, உள்ள சிவமும் மனம் புரியும். அதான் பல மடங்கு நீங்க அடியாருக்கு செய்ய. தீபாவளி வந்து ஏழப்பட்ட அடியார் இருக்காங்க, ஏழப்பட்ட அடியாருக்கு மருத்துவ உதவி செய்யலாம், துணிமணி நம்மளால் இயன்றவங்க துணிமணி எடுத்து கொடுக்கலாம், நம்மளால் பழங்காலம் கொடுக்கலாம். இது மாதிரி அடியார் பெருமக்களுக்கு நம்ம செய்யக்கூடிய புண்ணியம் பல மடங்கு புண்ணியம். அது வாரியார் சுவாமிகள் சுருக்கமாக சொல்றப்போ வாரியார் சுவாமிகள் எப்படி சொல்றாருன்னா, முன்ன இந்த தெருவுலலாம் போஸ்ட் பாக்ஸ் ஒரு லெட்டர் போடுறோம்னா, நம்ம தெருவில் போஸ்ட் பாக்ஸில் போட்டோம்னா எங்கே போயிடும்? நேரடியாக ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் போயிடும். ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு லெட்டர் போட்டோம்னா தெருவில் போஸ்ட் அந்த பாக்ஸ் வராது. அது மாதிரி தெருவில் போஸ்ட் பாக்ஸ்னா அடியார்கள் மாதிரி. அடியாருக்கு போட்டது சிவத்துக்கு போயிடும், ஆனால் சிவத்துக்கு போட்டது அடியாருக்கு வராது. இது ஒரு உலகத்தில் உள்ள மக்களுக்கு புரியுற மாதிரி வாரியார் சுவாமிகள் சொல்லக்கூடிய விளக்கம். அடியாருக்கு அவ்வளவு சிறப்பு. அவர் குலத்தையே குடும்பத்தை மட்டும் இல்லை, குலத்தையே முதலற கலை எனக்கோர் துணையாகும். சிவனடியாருக்கு எந்த விதத்தையும் மனசுலையோ வாக்குனாலேயோ காயத்தினாலேயோ கெடுதல் செய்தால் அதுக்கு நிவர்த்தி இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. நம்ம கூடுமானவர்கள் அடியாருக்கு உபகாரம் மற்றும் உதவி செய்து இந்த பாடல் போட்டு சிந்திக்கிறோம். பாடல் போகலாம் அப்படியே பாடுறது. வடிவேல் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு, வாகனனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, ஸ்ரீ அபிநா சுவாமிகளுக்கு, திருப்பூர் சச்சிதானந்த சுவாமிகளுக்கு, ஆள்மாறி ஆடுநீரை கால்முளையால் கந்தர் கைவேல் மறுப்பை கண்டு மூழ்மாறி வளர்த்து நோய் பேய் சூனியம் எல்லாம் விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள் செய்த வலிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் வலிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமே தடக்கொற்ற வேல்மையிலே விடத்தீர தனிவிடல் நீ வடக்கில் அப்புறத்தும் வட்டமிட்டு கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கரத்திடற்கு அப்புறத்தும் இசைக்கு அப்புறத்தும் திரிகுலையே மயிலும் சேவலும் துணை வேலும் 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 மயிலும் வீட்டை விட்டு எந்த காரியத்துக்கு நம்ம கிளம்பி போனாலும், ஏன்னா இன்னைக்கு வெளியில போயிட்டு எந்த அளவுக்கு பாதுகாப்பா நம்ம குடும்பத்தில் வரணும்னா ரொம்ப காலக்கணக்கு மோசமா இருக்கு. திருநீர் பூசி முருகன் மாட்டு கூடி இந்த ஓ நமச்சிவாய்க்கு ஓ தட்டோம் 12 முறை வேலும் மயிலும் சேவலும் வீட்டுக்கு போனோம்னா நமக்கு போற காரியம் தடை இல்லாமல் வெற்றியோட பிள்ளைங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போனாலும் வேலைக்கு போனாலும் வீட்டுக்கார வேலைக்கு போனாலும் அது மாதிரி திருநீர் பூசி எல்லாம் எல்லா குடும்பமும் நல்லா இருக்கும்.